சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்செல்வி ராஜாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் பார்த்தா தமிழ்செல்வி டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க தமிழ் கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இல்ல அம்மாச்சி, இன்னைக்கு செக்கப் போகணும், இன்னைக்கு காலேஜ் லீவு தானே, நான் போன வாரமே போக வேண்டியது மறந்துட்டேன், அதான் இன்னைக்கு செக்கப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்செல்வியும் அப்பத்தாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத சாவித்திரி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செக்கப்புக்கு போறாளா, இவளை ஏதாவது பண்ணி ஆகணுமே, இவ இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சாவித்திரிக்கு ஒரு யோசனை தோணுது. சரின்னு சொல்லிட்டு சாவித்திரி தமிழ்செல்வி கிட்ட வந்து, தமிழே, நானும் உன் கூட செக்கப்புக்கு வாரேனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இல்லம்மா பரவாயில்ல, நானே போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழே, நீ எப்படி தனியா போவ, நான் உன் கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், கூடவே பார்த்தா ஈஸ்வரியும் வந்துட்டு, அத்தாச்சி நீங்க ஆஸ்பத்திரிக்கா போறீங்க, நானும் உங்க கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்லவும், எதுக்கு அத்தை நீங்கெல்லாம், வேண்டாம் நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, ஏண்டி நீ மட்டும் எதுக்கு தனியா போகணும், அதான் சாவித்திரி ஈஸ்வரி 2 பேரும் வாரேன்னு சொல்றாங்கல்ல, 2 பேத்தையும் கூட கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், தமிழால அப்பத்தாவை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தா ஆறுமுகம் வண்டியை எடுக்கிறாரு. சாவித்திரி ஈஸ்வரி தமிழ் 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தமிழ டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா இந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் தனியா பேசிக்கிறாங்க. சரி மதினி, நீங்க இப்ப எதுக்கு என் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், நீங்க எந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காகத்தான் நானும் வந்திருக்கேன் அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நான் என்ன காரணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இல்ல தமிழ்செல்வி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, இவளுடைய குழந்தை நல்லா வளருதா வளரலையா, இவ உண்மையிலேயே மாசமா இருக்காளா இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அட போங்க மதினி, நான் அதுக்கெல்லாம் வரல, இவ உண்மையிலேயே மாசமா தான் இருக்கா, எனக்கு அதுல சந்தேகம் கிடையாதுன்னு சாவித்திரி சொல்லவும், பின்ன எதுக்கு அத்தாச்சி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அதாவது இங்க இருக்கிற ஒரு நர்ஸுக்கிட்ட பணத்தை கொடுத்து இவளோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல தப்பா சொல்ல வைக்க போறேன். ஏன்னா இவ நிம்மதியாவே இருக்கக்கூடாது, இவ குழந்தையோட வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரியும், அதை டாக்டருக்கே தெரியாம அந்த நர்ஸ் பார்த்த மாதிரியும் அந்த நர்ஸை வச்சு இவகிட்ட சொல்ல வச்சிட்டோம்னா இவ அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. குழந்தை வயிற்றுல இருக்கும்போது கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், குழந்தை வளர்ச்சி நல்லா இருந்தாலும் அது நல்லா இல்லாம போயிடும். அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரியான ஆளா இருக்கீங்களே அத்தாச்சி, உங்களை நான் என்னவோன்னு நினைச்சேன், ஆனா கில்லாடியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரி வாங்க, போட்ட திட்டத்தை கரெக்டா நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா அங்க இருக்கிற ஒரு நர்ஸுக்கிட்ட காசை கொடுத்து, தமிழ்செல்வியோட ரிப்போர்ட்டை இந்த மாதிரி எல்லாம் மாத்தி பேசணும், அவளோட குழந்தை வளர்ச்சி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அவளை கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அந்த நர்ஸும் பார்த்தா காசை வாங்கிக்கிட்டு தமிழ்செல்விய கூப்பிடுறாங்க. மேடம், நீங்க கொஞ்சம் இங்க வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிடவும், என்ன சிஸ்டர், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்ல உங்ககிட்ட டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லல, ஆனா எனக்கு மனசே கேட்கல, உங்களை ஸ்கேன் பண்ணும்போது நானும் தானே கூட இருந்தேன், உங்க குழந்தையோட வளர்ச்சி சரியா இல்லை மேடம், பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போயிடுறாங்க. இதை கேட்டதும் தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சியாகுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் நில்லுங்க, சிஸ்டர் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், அந்த நர்ஸ் பார்த்தா, இல்லை மேடம், எனக்கு வேலை இருக்கு, நான் இப்படிலாம் உங்ககிட்ட சொல்லவே கூடாது, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் சொல்லிட்டேன், டாக்டர் உங்ககிட்ட இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பார்த்தா வேகமா போயிடுறாங்க.
இங்க பார்த்தா தமிழுக்கு இதை கேட்டதுமே அழுகையா வருது. அப்பந்தான் பார்த்தா ஈஸ்வரியும் சாவித்திரியும் வரதை பார்த்துட்டு தமிழ் கண்ணெல்லாம் தொடச்சிடுறாங்க. என்ன தமிழ், செக்கப்லாம் முடிஞ்சிருச்சா, போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், முடிஞ்சிருச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும், தமிழோட முகத்தை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் பார்த்தா மனசு குழு குழு குழுன்னு இருக்கு. அத்தாச்சி, நீங்க சொன்னதை சொன்ன மாதிரியே நடத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ் பார்த்தா குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கணும், குழந்தை நல்லபடியா வளரணும், கடவுளே என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நினைச்சதை நடத்திட்டோம்னு சொல்லி சாவித்திரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க.